பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 23 ஜூன் 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈரான் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நேற்றே பார்த்தோம்ல, நம்ம அந்த ஈரான் இஸ்ரேல் போர் ரொம்ப பயங்கரமாக வலுத்துட்ருக்கு. இதில் அமெரிக்கா டைரெக்டாக இறங்கிட்டாங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விமானம் தாங்க B2 ஸ்பிரிட் விமானம், சரியா? அது போக இந்த GBU-57AB அப்படின்ற வெடிகுண்டு. ஆக்சுவலாக இந்த விமானம் மூலியமாக ஏவக்கூடிய இந்த வெடிகுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 200 அடி வர மண்ணுக்கு அடியில் போய் வெடிக்குங்க. அதாவது மேலேருந்து ஏவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூமியில் பட்டோன்னே வெடிக்காது. பூமியிலேருந்து இந்த நம்ம போர் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தோண்டி போய் 200 மீட்டர் ஆழ வரையும் போய் வெடிக்கும். அப்போது ஈரான் அந்த அவங்களோட அணு சோதனை பார்த்தீங்க அப்படின்னா கீழே அண்டர் கிரவுண்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதை அழிக்கிறதுக்கு ஒரு முக்கிய வெடிகுண்டாக அந்த இது கருதப்படுது. எது அப்படின்னா GBU-57AB, சரி, அதை தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ஆப்ரேஷன் அவங்க நடத்தின ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமருங்க, சரிங்களா? அதாவது அமெரிக்கா ஈரான் மேலே நடத்தின ஆப்ரேஷன் பேர் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படின்ற பேரில் நடத்தியிருக்காங்க. அது போக இஸ்ரேல் ஈரான் மேலே நடத்தின ஆப்ரேஷன் பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரைசிங் லைன். அதுக்கு ஈரான் பதிலடி கொடுத்துட்ருக்காங்கல்ல, அதுக்கு பேர் என்னென்னா ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ், சரியா? இந்த மூணையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ரைட், ஓகேங்க. அதே மாதிரி திரும்ப கொடுத்துருக்காங்க ஆப்ரேஷன் சிந்து. அப்படின்னா என்னென்னா, ஈரானில் இருக்க இந்தியர்களை அந்த போர் சூழல்லேருந்து காப்பாற்றி இந்தியாவுக்கு கொண்டு வர்றதா என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்து. திரும்ப வருதுங்க. தொடர்ச்சியாக நம்ம 4வது நாள் பார்த்துட்டோம் இந்த ஆப்ரேஷன் சிந்துவை. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்ததுங்க ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது யூவின் அப்படின்ற மொபைல் ஆப்பு, சரியா? யூவின் செயலி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செயலியில் தமிழ்நாட்டில் போடக்கூடிய தடுப்பூசிகள் எல்லாமே இன்ஃபர்மேஷன் இருக்கும். டைரெக்டாக போய் பதிவு பண்ணிக்கலாம். இதில் 75% கர்ப்பிணி பெண்கள் தடுப்பூசி போடுறதுக்காக இந்த யூவின் செயலி, சரியா, யூவின் மொபைல் ஆப்பில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அது 100% மாறணும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சுருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 வகையான தடுப்பூசிகள் வழங்கப்படுதுங்க. இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், சரியா? தடுப்பூசி தேசிய தடுப்பூசி அட்டவணை கீழே தமிழ்நாட்டில் போடப்படக்கூடிய தடுப்பூசி வகைகள் எத்தனை அப்படின்னா 11 வகையான தடுப்பூசிகள். அதுபோக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தடுப்பூசி சார்ந்த விவரங்கள் பிக்மி அப்படின்ற அரசு இணையதளத்திலையும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்குள்ளேயே 2 கொஸ்டின் இருக்குது நம்மளுக்கு. யூவின் மொபைல் ஆப்பு, சரியா, இது ஒன்று. இன்னொன்று பிக்மி அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன். ரெண்டுமே தடுப்பூசி சார்ந்தது தான். இது மக்கள் பயன்பாட்டுக்காக, சரியா? டைரெக்டாக போய் பதிவு பண்ணிக்கலாம். அதை வச்சு நம்ம போய் தடுப்பூசி போட்டுக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிக்மி அப்படின்ற வெப்சைட்டில் இந்த தடுப்பூசி சார்ந்த 11 வகையான தடுப்பூசி சார்ந்த இன்ஃபர்மேஷனும் இதில் பதிவேற்றப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்ததுங்க, அதாவது விக்ரம் கர்ண பழுவேட்டையார் அப்படின்றவர் உய்யங்கொண்டான் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. மேபி கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக கேட்கணுன்னா கேட்கலாம், சரியா? உய்யங்கொண்டான்ற நூல் எழுதினவர் யார் அப்படின்னா விக்ரம கர்ண பழுவேட்டையார். ஆக்சுவலாக அந்த நூலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பண்டைய தமிழர்களோட வீரமும் போரும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பண்டைய சேர சோழ பாண்டியர் காலத்தில் பூகோள ரீதியாக நாடுகள் வேறுபட்டிருந்தாலும் எல்லாரோட தாய்மொழியும் தமிழ் தான். அந்த 3 பண்டைய சேர சோழ பாண்டிய மன்னர்களோட தாய்மொழி தமிழ் தான் அப்படின்ற மாதிரி இந்த இதில் கொடுத்துருக்காங்க, சரியா? உய்யக்கொண்டான் அப்படின்ற நூலில் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். இந்ததுங்க நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதாவது நக்சல்களுடன் பேச்சு கிடையாது, அமித்ஷா உறுதி அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் சொன்ன இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது அதாவது இதுதாங்க. அதாவது 2026 மார்ச் 31க்குள்ளே நக்சல்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியாவில் ஒழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வடிவேல் சொல்வார்ல பிப்ரவரி 31 அதுக்கு பதில் மார்ச் 31 ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டாயம் கேட்கலாம். 2026 மார்ச் 31க்குள்ளே
நக்சல்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒழிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கை மழைக்காலத்தில், முக்கியமாக தென்மேற்கு பருவமழை மழைக்காலம் இந்த மாதிரி சமயத்தில் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு திரும்ப வந்து அடுத்து இந்த பருவ காலங்கள் காட்டாற்று வெள்ளங்கள் முடிஞ்சோடனே மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த ஆண்டு அப்படி கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஒழிக்கிற நக்சலில் வந்து ஒழிக்கிற வரையும் இதை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ரேஷன் தொடர்ச்சியாக நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 2026 மார்ச் 31க்குள்ளே நக்சல்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலேருந்து ஒழிக்கப்படணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டுக்காக. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்தோம். இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் எதுக்கு அப்படின்னா, அதாவது சத்தீஸ்கர் தெலுங்கானா எல்லையில் உள்ள நக்சல்களை வந்து காடு பகுதிகளில் ஒளிஞ்சிருக்க நக்சல்களை வந்து ஒழிக்கிறது தான் இந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்டு. சரியா, இதையும் சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்தியாவோட தொழில்நுட்ப சந்தை 2036 ஆண்டுக்குள்ளே $55 பில்லியன் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தொழில்நுட்ப சந்தை 2036 இந்தியா எவ்வளோ அப்படின்னா $55 பில்லியன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்கள், நெடுஞ்சாலைத்துறை. சரியா, அந்த நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த இன்ஃபர்மேஷனில் தமிழகம் வந்து சிறந்த மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த நம்ம சாலை செயலிங்க. சரியா, இந்த நம்ம சாலை செயலி மொபைல் அப்ளிகேஷன் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எங்கேயாச்சும் சாலைகளில் வந்து இந்த பள்ளங்கள் இந்த மாதிரி சரி செய்யப்படாமல் இருந்துச்சுன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷனில் டைரெக்டாக போய் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு ரோடு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜாக இருக்குன்னா அந்த ரோட்லேயே நின்று நம்ம கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். ஜிபிஎஸ் மூலியமாக அது எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ப்ளஸ் ஃபோட்டோ எடுத்து நம்ம அனுப்புகிறதா இருந்தாலும் அதில் வந்து அனுப்பலாம். அது பேர் தான் என்னென்னா நம்ம சாலை செயலி. அதே மாதிரி முதல்வரின் சாலை மேம்பாட்டு திட்டம் இது வந்து ரொம்ப முக்கியமாக பேசப்பட்டிருக்கு. அப்போது நம்ம இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயே முக்கியமாக நிறையா இது பார்த்துருக்கோம். அதாவது யூவின் அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன் பார்த்துட்டோம், பிக்மி அப்படின்ற வெப்சைட் பார்த்துட்டோம், நம்ம சாலை அப்படின்ற மொபைல் அப்ளிகேஷன் பார்த்துட்டோம். இது மூணுமே வந்து மின்னாளுகை சார்ந்த நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனில் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கான பகுதிகள். சரிங்களா, அடுத்தது பார்க்கலாம். அதாவது இந்திய கடற்படையில் புதுசாக வந்து ஐஎன்எஸ் தமால் அப்படின்ற போர்க்கப்பல் வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரஷ்யாவோட உதவியில் கட்டப்பட்ட போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலோட முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது பிரம்மோஸ் ஏவுகணையை சுமந்து செல்லக்கூடியதுங்க. ஸோ உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏவுகணை வந்து பிரம்மோஸ் ஏவுகணை. ஏன்னா கடல்லேருந்தும் சரி தரையிலேருந்தும் சரி வானத்திலேருந்து ஏவக்கூடிய ஒரு முக்கியமான ஏவுகணையாக கருதப்படுது. அந்த ஏவுகணை வந்து இந்த கப்பல் ஐஎன்எஸ் தமால்ன்ற கப்பல் சுமந்து செல்கிற மாதிரி இது வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதனால் இது ரொம்ப முக்கியமானது. ரஷ்யாவோட உதவியோட இது கட்டப்பட்டது. சரியா, அதே மாதிரி ஐஎன்எஸ் த்ரீபுட் அப்படின்ற கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா கோவா கப்பல் கட்டும் காலத்தில் ரஷ்யாவோட தொழில்நுட்ப உதவியோட கட்டிக்கிட்டு இருக்காங்கங்க ஐஎன்எஸ் த்ரீபுட். அதுவும் கூடிய விரைவில் வர இருக்குது. சரியா, வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இந்ததுங்க, அதாவது விமான போக்குவரத்து கட்டமைப்புக்கு சிறப்பு தணிக்கை டிஜிசிஏ உத்தரவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது டைரக்ட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுங்க, அதான் டிஜிசிஏ. இது கட்டாயம் கேட்கலாம், ஏன்னா நியூஸ் பேப்பரில் அடிக்கடி வரக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அப்போ டிஜிசிஏன்னா என்னென்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு விமான நிறுவனத்துக்கும் வந்து ஒவ்வொரு விமான நிறுவனத்துலேயும் போய் அங்கே இருக்க விமானங்கள் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, கரெக்டாக இருக்கா, சர்வீஸ்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு சொல்லி சின்ன சின்ன குழுக்கள் அமைச்சு போய் செக் பண்ணுவாங்க. ஆனால் இனிமேல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரே குழுவாக வந்து அமைச்சிருவோம், அந்த குழுக்கள் தான் இந்தியா ஃபுல்லாக போய் செக் பண்ணும். அப்போ வந்து ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிசிஏ சொல்லியிருக்காங்க, டைரக்ட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம பார்த்துக்கலாம். சரியா, அடுத்தது பாருங்கள். வேறு இந்தங்க, அதாவது ஆசிய பேரா பேட்மிண்டன் போட்டி எங்கே நடைபெற்றிருக்குன்னா தாய்லாந்தில் நடைபெற்றிருக்கு. இதில் இந்தியா வந்து 4 தங்கம் வாங்கியிருக்காங்க. அந்த தங்கம் வாங்கினவங்க பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நிதேஷ்குமார், நிஷா ராம்தாஸ், அதே மாதிரி நிதேஷ்குமார் துளசிமணி முருகேசன் ஜோடி, நிதேஷ்குமார் சுகந்த் கடம் ஜோடி. சரியா, இதில் இந்த துளசிமணி முருகேசன் இருக்காங்கல்ல, இவங்க வந்து ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் எக்ஸாமில் ஒரு ஷிஃப்ட்டில் கேட்கப்பட்டிருக்காங்க. சரியா, இவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேரா பேட்மிண்டன். சரியா, பேரா பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க யார் யாருன்னு பார்த்துக்கோங்க. நிதேஷ்குமார், நிஷா ராம்தாஸ்,
அதே மாதிரி துளசிமணி முருகேசன், சுகந்த் கடம், இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன், பேரா பேட்மிண்டன் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. சரியா? சரி, ரைட்டு, ஓகேங்க. வேறு இந்த இன்ஃபர்மேஷன் இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, 7 கண்டங்களில் இருக்க எங்கெங்கெல்லாம் உயரமான மலைகள் இருக்கோ அந்த மலைகள்லாம் ஏறி சாதனை புரிஞ்சிருக்காங்க. யாருன்னா முத்தமிழ் செல்வி. சரிங்களா? அவங்களுக்கு வந்து துணை முதல்வர் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, அதாவது 7 கண்டங்களில் உள்ள உயரமான மலைகளையும் ஏறினவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்தமிழ் செல்வி. சரியா? இது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனாக பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்குரிய தகவல்கள் எல்லாம் பார்த்துட்டோங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.